தன்னுடைய கால் வலி இருக்கவே, காயங்கள் ஆறாமல் இருக்கவே தன் எஜமானனுக்கு என்ன செய்யுது? அது சவாரி செய்து அவரை குறிப்பிட்ட அந்த இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறது. ஒரு சில பிஸ்கட்டுகளை நாம் விட்டு எறிகிற பொழுது அதை பெற்று சாப்பிடுகிற அந்த நாய் எப்பொழுது பார்த்தாலும் நம்மை தன்னுடைய வாளை ஆட்டி நமக்கு தன்னுடைய விசுவாசத்தை என்ன செய்யுது? காட்டுகிறது. அதே போல் தன் மீது சிறுநீர் கழிக்கக்கூடிய நபர்களுக்கும் கூட ஒரு தென்னை மரம் தேங்காயை இளநீரை பரிசாக கொடுக்கிறது. அதே போல் தன் மீது கல்லெறிந்தவனுக்கும் கூட மாமரம் அழகிய கனியை, பழத்தை, அவருக்கு ருசியான பழத்தை அவருக்கு வழங்குகிறது. நாம் கொடுக்கக்கூடிய எந்த பொருளையும் கொடுக்காவிட்டாலும் கூட நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கழுதை காகித துண்டுகளை மட்டுமே சாப்பிட்டு விட்டு நம் துணிகளை நம்மை சுமந்து செல்லக்கூடிய ஆற்றலோடு, நன்றி உணர்வோடு செயல்படுகிறது. இப்படியே நாம் உலகத்தில் எடுத்து ஆய்வு செய்து பார்த்தால் ஒரு ஜீவி, ஒரு வஸ்து இன்னொரு வஸ்துக்கு உதவியாக, உபகாரமாக